இன்றைக்கி நம்ம டீ டைம் ஸ்நாக்கில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஆல்மோஸ்ட் எல்லா டீ கடையிலும் இருக்கிற வெட்டி கேக்கு தான். இது வந்து மோஸ்ட்லி எல்லாருமே ஒரு வாட்டி சாப்பிட்ருப்போம். இதை வந்து கட்டேஜா அப்படின்னு கூட நம்ம சொல்லுவோம். இது ரொம்ப சிம்பிள், ரொம்ப ரொம்ப ஈஸி. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் வந்து ஒரு கப்பில் 1/4 கப்பு சீனி எடுத்திருக்கேன். அதுக்கு கூடவே 3 ஏலக்காய், ஒரு முட்டை. இதை வந்து மிக்சியில் சேர்த்துட்டு நல்லா அந்த சர்க்கரை கரையிற அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சதுக்கப்புறம் இதை ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க. இன்னொரு பாத்திரத்தில் 1 கப்பு வந்து மைதா எடுத்திருக்கேன். அதுக்கு கூடவே 2 டேபிள் ஸ்பூன் வந்து ரவை, வறுக்காத பச்சை ரவை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் வந்து அரிசி மாவு, இதெல்லாம் எடுத்துக்கோங்க. இதை ஒரு வாட்டி நார்மலாக கலந்து விட்டுட்டு, அதுக்கு கூடவே நம்ம வந்து மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, முட்டை, சீனி, ஏலக்காய், அதையும் இதுக்கு உள்ளே சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம். அதுக்கு கூடவே ஒரு பிஞ்சு வந்து உப்பு, அதே மாதிரி ஒரு பிஞ்ச் வந்து சோடா உப்பு, இதையும் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துக்கலாம். இதை வந்து நம்ம கலந்து வந்து சப்பாத்தி மாவு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி நம்ம இதை வந்து உருட்டி எடுத்துக்கணும். இதுக்கு தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். நம்ம வந்து மாவை நல்லா கை வச்சு பிசைஞ்சு நமக்கு அந்த அழுத்தம் கொடுத்து உருட்ட வந்து நமக்கு அந்த முட்டையோட அந்த இதுவும், அதுக்கப்புறம் சீனி வந்து நல்ல உருகிற இதில் தான் இருக்கும். ஸோ அதுவும் சேர்ந்து நமக்கு கரெக்டாக வந்து அந்த சப்பாத்தி மாவு பதத்துக்கு சூப்பராக வந்துடும். நீங்கள் தண்ணி சேர்க்கணுங்கிற அவசியமே இல்லை. இன்கேஸ் உங்களுக்கு தண்ணி சேர்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக பால் சேர்த்துக்கோங்க, தண்ணி சேர்க்க வேண்டாம். கடைசியாக இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பதம் வந்ததுக்கப்புறம் ஒரே ஒரு டீஸ்பூன் வந்து நெய் சேர்த்துட்டு இதை வந்து ஒரு 20 நிமிஷத்துலேருந்து 1/2 அன் ஹவர், அதுக்கு மேலே வேணாம், இதை வந்து நம்ம ஊற வச்சுக்கலாம். 1/2 மணி நேரம் ஊறினதுக்கப்புறமா நம்ம இதை வந்து பொரிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். அடுப்பில் கடாய் வச்சுட்டு, கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ரொம்ப லோ ஃப்ளேமில் வைக்க வேணாம், ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி குட்டி குட்டி பாலாக வந்து நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா மாவு, அதை உள்ளே சேர்த்துக்கலாம். எப்போவுமே இந்த வெட்டி கேக்கு நம்ம செய்யும்போது குட்டி உருண்டையாக போட்டால் அது இன்னும் கொஞ்சம் பெருசாக வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம். நான் வந்து குட்டி குட்டியாக தான் போட்டேன். இப்போ பாருங்கள், அது வந்து உள்ளே வேக பொரிய இன்னும் கொஞ்சம் பெருசாக வரும். அதே மாதிரி இது வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிங்கன்னா தான் உள்ளே அழகாக வெந்து அது வந்து ஆட்டோமேட்டிக்காகவே எண்ணெயிலேருந்து மேலே எந்திரிச்சு வரும். ஸோ அந்த ஸ்டேஜ் வரும்போது இதை திருப்பி போடலாம். ஃபஸ்ட்டு வேகிறதுக்கு 2 பக்கம் ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் ஆகும். அதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் போட்டு திருப்பி எடுத்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக நமக்கு டீ கடை வெட்டி கேக்கு ரெடி ஆகிடும். இதுக்கு ஃபேன் ஃபாலோவர்ஸே நிறைய பேர் இருப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இது நிறைய பேருக்கு பிடிக்கும். இது ரொம்ப ரொம்ப ஈஸி செய்கிறது. நமக்கு டீ கடையிலலாம் வந்து 1 நாள் 2 நாள் வந்து சேர்த்து செய்வாங்க. நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு சாப்பிட்டா தான் அது நல்லது. ஸோ உங்களுக்கு ஸ்கூல்லேருந்து ஈவினிங் வர குழந்தைங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு கொடுங்க. வீட்டில் டீ டைமுக்கு ஸ்நாக்கு கண்டிப்பாக சாப்பிடணுள்ளவங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி எண்ணெயெல்லாம் குடிக்காது. வெளியில் நல்லா மொறுன்னு உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியான ரெசிபி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். ஸோ இன்னொரு நாள் இன்னொரு ரெசிபியில் நம்ம பார்க்கலாம். அது வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.